Assalamu alaikum warahmatullah. Good afternoon. ஸோ இந்த டைம் வந்து அரௌண்ட் ஒரு 2 o'clock ஆகுது. ஸோ குட் ஆஃப்டர்நூன், இனிய மதிய வணக்கம் அனைவருக்கும். என்னுடைய பேர் முகமது எஹசானுல்லா. ஸோ என்னுடைய ஆர்கனைசேஷன் பேர் வந்து லைவல் ஹெல்த் கேர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சதுக்கு உங்களை எல்லாம் இந்த மீடியா வாயிலாக மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ நான் 2004 துபாயில் இருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து 2004 அஸ் ஏ ஃபார்மசிஸ்ட்டாக நான் ஸ்டார்ட் பண்ணது. ஒன் ஆஃப் த வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி லைஃப் ஹெல்த் கேர் குரூப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணது. ஸோ அரௌண்ட் வந்து 2016 வரைக்குமே, ஸோ ஒரு 16 இயர்ஸ் வந்து லைஃப் ஃபார்மசியில் வந்து நான் கன்டினியூ பண்ணி நான் ஒர்க் பண்ணது. as a pharmacist, store managers, so many positions, so many இன்சார்ஜாக இருந்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் 2017 வந்து என்னுடைய கசின் பிரதர் முகமது நிசார், நானும் அவரும் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு சிறிய ஒரு ஃபார்மசி தான் லைவல் ஃபார்மசி அப்படின்றத வந்து நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பித்தது. ஸோ அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் ஃபார்மசி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு 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 பிளானோடு நாங்கள் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் 2019 இன்னொரு பிரான்ச்சஸ் ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் கொரோனா வந்து எல்லா பேரும் வாழ்க்கையும் புரட்டி போட்ட மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் புரட்டி போட்டது, எங்களுடைய பிஸ்னஸையும் புரட்டி போட்டது. அகெயின் அதையும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு வந்து, ஸோ கொரோனா டயத்தில் வந்து ஸோ வி எக்ஸ்போர்ட்டட் லாட் ஆஃப் லைக் மாஸ்க் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஸோ சானிடைசர், க்ளவுஸ், இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதுபோக வந்து தமிழ்நாட்டிலேருந்து கபசுர குடிநீர் அப்படின்ற ஒரு இதை வந்து கொரோனா டயத்தில் வந்து ஆல்மோஸ்ட் நிறையா கிளைண்ட்ஸுக்கு வந்து நாங்களே வந்து பெர்மிஷன் எடுத்துகிட்டு நாங்களே வந்து நிறையா டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு பிக் இம்பேக்டாக இருந்தது. ஸோ ஒரு சர்வீஸ் ஓரியன்டாகவும் இருந்தது. ஸோ அகெயின் எங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து பிறந்தது தான் மத்தார் குளோபல் ஜென்ரல் ட்ரேட் அப்படின்ட்டு ஒரு ஜென்ரல் ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பித்து, அகெயின் வாட் எவர் நிறையா நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதோட பண்ணப்போ ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஆரம்பித்தது தான் வந்து ஓரல் டிசால்விங் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்றது ஒரு டெக்னாலஜி. ஸோ அகெயின் எல்லாருக்கும் டேப்லெட் தெரியும், கேப்சூல் தெரியும், சிரப்பு எல்லாருமே தெரியும். ஒரு ஓரல் டிசால்விங் ஸ்ட்ரிப்ஸை வந்து ஒரு வெல்பீயிங் நியூட்ரிஷன் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி, இந்தியாவோட கம்பெனி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மிடில் ஈஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எடுத்து 2022 நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஓவரால் யூஏஇ ஃபுல்லாக. ஸோ அது வந்து அகெயின் கோயிங் ஆன் போய்கிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியோட டைப் பண்ணோம், சோல் நியூட்ரிஷன் அப்படின்ற ஒரு பிராண்டோட டைப் பண்ணி அந்த பிராண்டை டெவலப் பண்ணி அதையும் வந்து யூஏஇ ஃபுல்லாக லான்ச் பண்ணோம். 2022 அராப் ஹெல்த், ஸோ வேர்ல்ட் ட்ரேட் எக்ஸ்போ நடந்தது. வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடந்த எக்ஸிபிஷன்லேயும் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை லான்ச் பண்ணோம். 2022 23 சோல் நியூட்ரிஷன் பிராண்டை லான்ச் பண்ணோம். 24 வந்து ரீத்திங் அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து லான்ச் பண்ணோம். இது எல்லாமே ஓரல் டிசால்விங் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இட்ஸ் கோயிங் ஆன். அந்த மாதிரி ஒரு ஜேர்னி போய்கிட்டு இருந்தப்போ எங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட், மெடிக்கல் டிவைசஸில் வந்து நிறையா என்கொயரிஸ் வந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு மனிஷ் மெடி இனோவேஷன் அப்படின்ற யூரோமேட் அப்படின்ற ஒரு பிராண்டோட அவங்களுடைய பிராண்டை வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் பார்ட்னர்ஷிப் எடுத்து, ஸோ அந்த பிராண்டை வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ யூரோமேட் அப்படின்ற பிராண்ட். ஸோ இட் இஸ் லைக் ஆல் மெடிக்கல் டிவைசஸ் உடைய கம்ப்ளீட் ரேஞ்ச். ஸோ யூராலஜி ப்ராடக்ட், கைனகாலஜி ப்ராடக்ட். ஸோ இட் இஸ் லைக் கேத்தட்டர்ஸ், ஸ்டெண்டு, ஸோ அகெயின் சிபா நீடில்ஸ், இந்த மாதிரி யூராலஜி ப்ராடக்ட்ஸ், மெடிக்கல் டிவைசஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஓவரால் 45 கண்ட்ரீஸ்க்கு வந்து ஃப்ரம் இந்தியாவிலேருந்து டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ எங்களுடைய ஆஃபீஸ், எங்களுடைய கம்பெனிஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது. ஸோ ஃபார்மசி வந்து அகெயின் நியர் கோல்ட் சூக்கில் வந்து நம்மளுடைய ஃபார்மசி இருக்குது, அங்கேயே நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ட்ரக் ஸ்டோர்ஸ் இன்டர்நேஷ்னல் சிட்டியில் இருக்குது. ஸோ இந்த மெடிக்கல் டிவைசஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 45 கண்ட்ரீஸ்க்கு வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அகெயின் நானும் என்னுடைய பிரதரும் சேர்ந்து ரீத்திங் அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் ஐஎன். ஸோ எங்களுடைய டொமினுடைய இதே வந்து ஐஎன்னை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. ஐன்றது இக்ஷானுல்லா, என் அப்படின்றது நிசார். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஐஎன், இக்ஷானுல்லா நிசார். ஸோ ரீத்திங் அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து அவங்க ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள்
மெடிக்கல் டிவைசஸ்க்காக நாங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஷால்லா இஸ் கோயிங் டு லான்ச் இன் Jan 1st 2026 நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் என்டையர் ஹெல்த் சொல்யூஷன்ஸ். ஸோ வாட் இஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே. ஹாஸ்பிட்டாலிட்டி ஐட்டம் மீன்ஸ் லைக் மெடிக்கல் டிவைசஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட். ஸோ இட்ஸ் என்டையர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு லான்ச் இன் soon inshallah with our own website, our own product. So it's the manufacturing is made in India. So many different type of manufacturing companies with our own brand. ஸோ இதுதான். ஸோ எங்களுடைய கம்பெனி லைவல் ஃபார்மசி, அகெயின் மத்தார் குளோபல் ஜென்ரல் ட்ரேடிங், எல்டபிள்யூ அஃபோர்டபுள்ஸ் இந்தியா. எங்களுடைய கம்பெனி மதுரையில் இருக்குது. ஸோ அது வந்து எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக அந்த கம்பெனி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அகெயின் we are going to open the new company inshallah in 2026. லாஸ்ட்டு 4 years அராபெல்த்தில் லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லா பிராண்டையுமே. அகெயின் இந்த வருஷமும் நாங்கள் அராபெல்த்தில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ மெடிக்கல் டிவைசஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க மெடிக்கல் ஓரியன்ட் ப்ராடக்டில் வந்து ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம சாதிக்கணும், நம்மளுடைய ஓன் பிராண்டை வந்து வேர்ல்டு வைடாக கொண்டு போகணும். ஸோ இதே தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் எங்கூட ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்களுடைய ஆதரவோடு நாங்கள் வந்து புதுசாக திங்க் பண்ணி புதுசாக ப்ராடக்டை வந்து கொண்டு வந்துக்கிட்டுருக்கோம். ஸோ அகெயின் என்னுடைய கொலீக்ஸ் எல்லாருமே, அகெயின் என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே 2017 என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அகெயின் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வளர்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் லைக் என்னுடைய ஓன் பிராண்ட், என்னுடைய நாங்கள் நோ அந்த மாதிரி நான் திங்க் பண்ணல. ஸோ இட் இஸ் லைக் யூனிட்டி. எங்களுடைய டீம் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு இதனால தான் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அகெயின் இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே ஒரு ப்ளஸராக உட்காந்துருக்கோம்னா எங்கள் டீம் வந்து அகெயின் தே ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்ட், நல்லா ஹானஸ்ட்டாக இருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நாங்களும் அடுத்தடுத்த இதுக்கு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் வளர்கிறோம். ஸோ அகெயின் இட் இஸ் வெரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அகெயின் எங்களுடைய இது வந்து மெடிசன்ஸ் மட்டும் விற்கிறது, ஒரு 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 ப்ராடக்டை விற்கிறது அப்படின்ற நோக்கம் இல்லாமல் ஒரு சொசைட்டி ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்றதுல தான் நிறைய இதில் வந்து நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அகெயின் ஐ ஆம் ஆல்சோ கோயிங் டு அட்வைஸ் ஸோ மெனி பீப்புள். நீங்கள் மெடிசன்ஸ் வந்து கன்டினியூ பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வந்து மெடிசின்ஸ் தான் ஒரு தீர்வு அப்படின்றது கிடையாது. உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய தீர்வு. ஏன்னா இறைவனுடைய படைப்பில் நம்ம உடம்புல வந்து ஹீலிங் வந்து ஆல்ரெடி இருக்குது. எந்த ஒரு 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 நோய் வந்தாலும், எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும், எது வந்தாலும் அதை ஹீல் பண்ணுறதுக்கு இறைவன் வந்து ஆல்ரெடி நம்ம பாடியில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ற அவேர்னஸ் வந்து என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் எல்லா கிளைண்ட்ஸுக்கும், எல்லா கஸ்டமர்ஸுக்கும், எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும், எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஈவன் அவர் சப்ளையர்ஸ், ஈவன் யாரெல்லாம் மீட் பண்ணுறோமோ அவங்களுக்கு நாங்கள் எத்தி வச்சுக்கிட்டே இருக்கோம். ஸ்மால் திங்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் லாங் டேர்ம் மெடிசன்ஸ் கன்டினியூ பண்ணாதீங்க. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டாப் இட். எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஸோ மெடிசன்ஸை இமீடியட்டாக நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் ஐ வாண்ட் டு கண்டினியூ த சேம் லைஃப் ஸ்டைல்னால் அது நாட் பாசிபிள். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறோம். ஹெர்பல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் குடிங்க. ஸோ ஹாட் வாட்டரோட லைக் இன்டைஜஷன் ப்ராப்ளம்னா லைக் குமின், இந்த மாதிரி ஜீரா வாட்டர்ஸ் குடிங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன டிப்ஸும் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். டெய்லி வந்து கார்டியாக்கு வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் வந்து ஒரு வாக்கிங் ஈவினிங் வித்தவுட் மொபைல் ஃபோன். ஸோ அகெயின் இந்த மொபைல் ஃபோன் வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு அகெயின் வந்து ஸ்லீப்பிங் நைட்டு 11 o'clockலேருந்து மார்னிங் 4 o'clock வரைக்கும் கம்பல்சரி வந்து ஸ்லீப்பிங்கில் இருங்க. ஸ்லீப் மோடுக்கு போயிருங்க. ஸோ அப்போ தான் உங்களுடைய இன்சுலின்ஸ், உங்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் வந்து சின்ன இது மெத்தட்ஸில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா பேத்துக்குமே எங்களுடைய டீம் வந்து இன்க்ளூடிங் நானாக இருக்கட்டும் எல்லாருமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா மெடிசின்ஸ் மட்டும் விற்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன். அகைன் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நிறையா பேர் விட்டமின் சி எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ எஃபர்வசன் டேப்லெட்டு நிறையா எடுத்தாங்க. ஜிங்க்கு நிறையா பேர் எடுத்தாங்க. எப்படின்னா அந்த அவேர்னஸ் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்னும் அவேர்னஸ் வந்து நிறையா வரணும். அகைன் வந்து ஒரு ஹெர்பல் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா வந்து நம்மளுடைய டர்மரிக் பவுடர்ஸை வந்து நம்ம சொல்லுவோம், மஞ்சள் பவுடரை. ஸோ இது மாதிரி நிறையா நம்ம ஈவன் வந்து நீங்கள்
ஏழாம் அறிவில் கூட கடைசியில் லாஸ்ட்டு ஒரு 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 5 மினிட்ஸில் வந்து நம்ம சூர்யா சார் வந்து பேசியிருப்பார். ஸோ அதுவுமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டாபிக். ஸோ அந்த அவேர்னஸை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுல இருக்கும். அகெயின் சேம், அதனால் மெடிசனே எடுக்கக்கூடாதுன்னா இல்லை, மெடிசன் கம்பல்சரி நம்ம எடுத்தாகணும். பட் மெடிசன்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டாக நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து எந்த எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் சரி, என்ன பெரிய பெரிய டிசீஸ் வந்தாலும் எல்லா பேரும் எப்படி க்யூர் ஆகிறாங்க, எப்படி ரெக்கவர் ஆகுறாங்கன்னா, தே ஆர் கோயிங் டு சேஞ்ச் தேர் லைஃப் ஸ்டைல். அதனால தான் சேஞ்ச் ஆகிறாங்க. ஒன்லி மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால தான் சேஞ்ச் ஆகிறாங்கன்னா அது வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அகைன் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ ஏன் நிறையா ஹெர்பல்ஸ், நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்க. ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் எல்லாமே நேச்சுரல், ஃப்ரோசன் எதுவுமே ஃப்ரோசன் ஃபுட் எல்லாமே சாப்பிடாமல் நேச்சுரல் ஃபுட்டு எப்படி சாப்பிட்றாங்க. ஸோ இதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பாடி மெட்டபாலிசம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் இந்த மாதிரி வந்து இதெல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் மெடிசின்ஸ் எடுக்கிறத. ஸோ இதுதான் நான் வந்து ஏற்றி வைக்கிறேன். அகைன் மெடிக்கல் டிவைசஸில் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டில் வந்து அகைன் ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண முடியுமா அப்படின்றதில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நியூலி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி எங்கெல்லாம் இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்றத தேடி தேடி கண்டுபிடிச்சி, ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி இன்ட்ரடக்ஷன் பண்ண முடியும், எப்படி மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போக முடியும், இதெல்லாம் நம்மளுடைய திங்கிங்காக இருக்குது. ஸோ அகெயின் பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து ஒரு சொசைட்டியை வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஓரியன்டாக இருக்கணும். ஈவன் வந்து பிளாஸ்டிக் பொருளை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ கெடுதல்கள் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஹெல்த் ஓரியன்டாக இருக்கட்டும், இன்னும் சொசைட்டி ஓரியன்டாக இருக்கட்டும், இந்த நேச்சுரல் வேயில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கேதர் பண்ணி எது வந்து ஒரு 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 ட்ரஸ்டபுளானது அதை வந்து நாங்கள் எத்தி வச்சு நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களுமே அதே மாதிரி ஒரு லைஃப் வந்து வெரி ஷார்ட்கட்டாக இருக்குது. ஸோ ஷார்ட்கட்டில் போகாமல் ஒரு லைஃப் உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ஒரு ஹாப்பியாக ஹெல்த்தியாக லைஃப்பை வந்து வாழ முடியும், லாங் டைம் வாழ முடியும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிறணும். அதுக்கான நிறையா வந்து நம்மளுடைய யூடியூப்பில் இருக்குது, நிறைய உங்களுடைய கனெக்ஷனில் இருக்கும். ஸோ நிறைய இதை நீங்கள் கேட்பீங்க, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி லைஃப் வந்து வெரி ஃபாஸ்ட்டு உலகத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கே நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கணும், இன்றைக்கே நம்மளுக்கு குயிக்காக எல்லாமே கிடைக்கணும். இட்ஸ் நாட் ஹேப்பன். ஸோ ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறது ஃபாஸ்ட்டாக நம்மளை விட்டு வெளியே போயிடும். அதனால் ஸ்லோவாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், கேதர் பண்ணுங்கள். அதை லைஃப் லாங்காக நீங்கள் அதை வந்து கொண்டு போங்க. ஒரு சின்ன பழக்கமாக இருக்கட்டும். ஸோ மார்னிங் வந்து ஒரு 6 o'clock எந்திரிக்கிறதா இருக்கட்டும், அதை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்திரிச்சோன்னா ஹாட் வாட்டர் குடிக்கணும். டைரெக்டாக வந்து டீ காஃபி குடிக்காமல் ஒரு ஹாட் வாட்டர் குடிக்கணும். ஒரு 1/2 hour ஒரு ப்ரீத்திங், ஒரு 1/2 hour 20 minutes வந்து ஒரு ப்ரீத்திங், ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ். அதாவது எக்ஸசைஸ் மீன்ஸ் நாட் லைக் பாடி பில்டிங். ஸோ நீங்கள் எல்லாருமே ஹீரோ ஆகணும், நாட் லைக் வில்டன் மாதிரி ஆகணும் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஃபிட்டாக இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு உங்களுடைய கையை காலை வந்து எப்படி நீங்கள் வந்து நம்ம வீட்டில் ஒரு பெட்டு வளர்த்தோம்னா காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு வந்து அந்த பூனையாக இருக்கட்டும், இல்லை ஈவன் ஒரு பேர்ட்ஸாக இருக்கட்டும், அது எப்படி ஒரு காலு கையெல்லாம் நீட்டிட்டு ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுதோ, அது மாதிரி மார்னிங் ஒரு 20 minutes நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா இட் வில் பி உங்கள் லைஃப்பை வந்து எவ்வளோ தூரத்துக்கு உங்களை சேஃப் ஆக்குது அப்படின்றத டெஃபினெட்லி நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி நிறைய உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ அகெயின் லிவ் வெல் முகமது. தேங்க்யூ வெரி மச். ஹலோ துபாய் மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என் பேர் மார்க் மாரிமுத்து. என்னுடைய கம்பெனி நேம் அமேசிங் ஆட்ஸ். அமேசிங் ஆட்ஸ் ஒரு 20 years கம்பெனி. இது இந்தியாவில் ஒரு 4 branches நான் செயல்பட்டுருக்கேன். என்னுடைய கம்பெனியில் நியர்லி ஒரு 45 members ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி துபாய் வந்திருக்கிறதுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்திரையோட ஈவெண்ட். சித்திரைங்கிறது ஒரு தமிழ் ஆண்டர்ப்ரனருக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஒரு கம்யூனிட்டியாக இருக்காங்க. அவங்களோட மீட்டிங்ஸ் லாஸ்ட் 2 times நான் துபாயில் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த சித்திரை அமைப்பிற்கான டிஜிட்டல் பார்ட்னர் அமேசிங் ஆட்ஸ் தான். ஸோ இப்போ என்னை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2005 என்னுடைய அமேசிங் ஆட்ஸுங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்காக தான் இந்த கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ஒரு கம்பெனியாக இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் அடுத்தடுத்து நியூஸ் பேப்பருக்கான ஏஜென்சியை டெவலப் பண்ணேன்.
ஸோ நான் ஆரம்பிக்கும் போது என்னோடய கம்பெனியில் நான் என்னுடைய ஒரே ஒரு ஸ்டாஃப் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த கம்பெனியும் என்னுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி வீட்டிலேருந்து தான் ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் கம்ப்யூட்டர் மட்டும் வச்சு ஆரம்பிச்சது. ஸோ இந்த கம்பெனி வந்து நாளடைவில் அடுத்தடுத்த நியூஸ் பேப்பர்ஸ்க்கான ஒரு ஏஜென்சி மோடில் போனோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை தாண்டி இந்தியா ஃபுல்லாக எந்த ஒரு ஸ்டேட்லேயும் எங்களால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா ஃபுல்லாக என்னுடைய நிறுவனத்தின் மூலம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பப்ளிஷ் பண்ணி கொடுத்தோம் கிளைண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லை, அடுத்தது ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சப்போ தான் நான் வந்து கம்பெனியை ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் அவுட்டோர் ஆட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஒரு கம்பெனி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நியூஸ் பேப்பர் ஆட்ஸ், டிசைனிங், அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் அவுட்டோர் ஆட்ஸும் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் தான் என்னுடைய பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்குள்ளே எப்போவுமே ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிஸ்னஸை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம், நம்ம தஞ்சாவூரில் மட்டுமே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோமே, இது எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாங்கிற ஒரு தேடல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த தேடலில் ஒரு அடுத்த கட்டமாக தான் கோவிட். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு லாக்டவுன் வந்துச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய பிஸ்னஸ் ஜீரோவாக ஆனிச்சு. அந்த லாஸ்ட்டு ஒரு 3 months அந்த டியூரேஷனில் பிஸ்னஸ் எதுவுமே நடக்கலை, எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்கலை. அப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டாண்ட் ஜீரோவாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், நம்மளோட பிஸ்னஸ் ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடாது, அது குளோபலாக எங்கே வேணாலும் நம்மளால் ஆப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான சர்வீஸை எப்படி ஆட் பண்ணணுங்கிறது தான் நான் யோசித்தப்போ தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வந்தேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்ததுக்கப்புறம் அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணேன். ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினப்பேன். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் டீப்பராக அதுக்குள்ளார போயிட்டு திங்க் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினப்பேன். அது கரெக்டாக அந்த டைமில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அந்த டைமில் பெருசாக யாருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னே தெரியாது. ஸோ அந்த டைமில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன். சோஷியல் லீகல்னு ஒரு அமைப்பில் ஒரு கோர்ஸ் எடுத்து அந்த கோர்ஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன். ப்ராக்டிக்கலாகவும் பண்ண ஆரம்பித்தேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கிளைண்ட் பேஸ் நல்லாவே எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த கிளைண்ட் பேஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோடய கிளைண்ட்டிகிட்ட போய் நான் அப்ரோச் பண்ணேன், இது மாதிரி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், உங்கள் பிஸ்னஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குன்னு சொல்லி அந்த பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகினேன். ஸோ இது வரைக்கும் நான் எப்படி வந்தேன்னு சொல்கிறேன். எனக்கிட்ட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி க்ரோத் ஆணுச்சு, எப்படி டைவர்சிஃபிகேஷன் ஆணுச்சுங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது பேப்பர் தொழிலில் அப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் ஒரு நியூஸ் ஆட் பண்ணணுன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் அவங்க கிளைண்ட்டிட்ட காமிச்சு அது அப்ரூவல் வாங்குவோம். ஒரு கரெக்ஷன் கொடுத்தா கூட திருப்பியும் போயிட்டு கரெக்ஷன் வாங்கி அப்ரூவல் எடுப்போம். ஆனால் அது நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஃபி வந்துச்சு, அதுக்கப்புறம் சிடி வந்துச்சு, அப்புறம் இமெயில் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உட்காந்த இடத்துலேருந்து அக்ராஸ் வேர்ல்டு நம்மளுடைய மெசேஜஸ், இமேஜஸ், டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்து அப்ரூவல் வாங்கிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரி க்ரோத் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் எப்படி ஆனிச்சுன்னா, ட்ரெடிஷ்னல் மீடியாவிலேருந்து டிஜிட்டல் மீடியாவாக மாறிச்சு. ஸோ அந்த டிஜிட்டல் மீடியாவாக மாறும்போதும் என்ன நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்டேஷன் இல்லைன்னா நம்ம அவுடேட்டட் ஆகிடுவோம் பிஸ்னஸில். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய அமைஞ்சது வந்து கோவிட் தான். ஸோ அந்த கோவிட்லேருந்து என்னுடைய பிஸ்னஸை டிஜிட்டலாக மாற்றினேன். அதுக்கப்புறம் என்னுடைய கிளைண்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். டிஜிட்டலாக உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு 100 கிளைண்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். மோர் தென் 50 crores ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு குவாலிட்டி லீட்ஸ் எப்படி கொடுக்கணும், எண்ட் டு எண்ட் சப்போர்ட்டாக ஒரு 360 degree இன்டெகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்பெனியாக இன்றைக்கி அமேசிங் ஆட்ஸ் வளர்ந்துருக்கு. ஸோ தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் இப்படின்னு எல்லா ஊர்லேயும் எங்களுடைய பிரான்ச்சஸ் இன்றைக்கி இருக்குது. யூஏலையும் சீக்கிரமாக எங்களுடைய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மற்ற கொலாபரேட்டிவோட மலேசியா, சிங்கப்பூர்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்கள் கம்பெனியில் 45 members ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் கம்பெனியோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் கொடுக்குறோம். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபஸ்ட் லோகோ, நேம் செலெக்ஷன், கலர் பேலட், அதுக்கான என்டையர் பிராண்டிங் ஒர்க்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஜிட்டலாக உங்களுக்கு பிராண்டிங்க்கான மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வெப்சைட் டிசைனிங், எஸ்சிஓ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். லீட் ஜென்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகிறது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸில் தான். ஸோ அந்த சேல்ஸ் எப்படி பண்ணுங்கிறதுக்கான என்டையர் ட்ரைனிங் வித் டூல்ஸ் ப்ளஸ் ஆட்டோமேஷனும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்படி ஒரு சேல்ஸ் என்டையர் ப்ளூ பிரிண்ட்டும் நாங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கறதுனால அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ரன் பண்ணிகிட்ருக்காங்க.
இன்றைக்கி 200+ ஹாப்பி கஸ்டமரை அமேசிங் ஆட்ஸ் வச்சுருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான சர்வீஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அமேசிங் ஆட்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.